தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிராண்ட், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன ப்ளூடூத். ஆக்சுவலி இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ். இது ஒரு இந்திய தயாரிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய கம்பெனி. ஸோ பார்க்கறது ரொம்ப குட்டியாக, கைக்கு அடக்கமாக, அதாவது கையில் ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியனான அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாக்ஸில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. தவிர்த்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜிங் ஒயரும் ப்ளஸ் ஆக்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத்தில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ இருக்குது, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் டிரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், ஆக்ஸ் கேபிளும் கொடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட லுக் பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ சினிமா பாட்டெல்லாம் போட முடியாது, ஸோ ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். நார்மலான ஒரு காப்பிரைட் இல்லாத சாங் போடுறேன், கேட்டு பாருங்கள். இதான் ஃபுல் சவுண்டு. ஸோ இதை வச்சு உங்களால் ஐடியா பண்ணிட முடியாது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது, ஏன்னா இதில் உள்ள சவுண்டே நம்ம மைக் மூலமாக தான் வீடியோவில் நம்ம இங்கே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 600 700 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த லெவலில் பார்க்கும்போது சவுண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே காலிலேருந்து ஓட விட்டுருக்கேன், ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எந்த வித பீப் சவுண்டு, எதாவது லோ பேட்டரி, எந்த அலர்ட்டுமே கொடுக்கல. மேல் கால் ஃபங்க்ஷனும் இருக்குது, நீங்கள் தரலாமல் காலும் பேச முடியும். பட் இதில் ஒரு சின்ன மைனஸாக எனக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை ஒரு சின்ன வித்தியாசத்தோடு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்ட் நார்மல் ஆக்ஸ் கேபிள் ஆக்ஸ் சப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கும். ஸோ நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் நம்ம மொபைல்லையோ இல்லை ஏதோ ட்ரைவ்லையோ போட்டு நம்ம சாங்ஸ் கேட்போம். பட் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருக்குது, இன்னொரு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் V8 டைப் இருக்குது, நம்ம நார்மல் சார்ஜிங். ஸோ அந்த சார்ஜிங் போட்டதை நம்ம இதில் இன்செர்ட் பண்ணோம். ஸோ ஆப்போசிட் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் நம்ம ஃபோனோ இதிலே கனெக்ட் பண்ணி தான் கேட்க முடியும். இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் மட்டும்தான் நம்மளால் ஆக்ஸ் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும், மற்ற நார்மல் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேபி இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி டைப் மோஸ்ட்லி சேலில் இருக்காது, பாக்ஸில் வர்ற கண்டென்ட் தவிர்த்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஒரு சின்ன மைனஸ் தான். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் ஆக்ஸ்லாம் யாரும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளூடூத் வந்தனால மோஸ்ட்லி ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதை எடுத்து பென் டிரைவ் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் அது பெரிய யூஸ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி, வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அவரேஜாக தான் இருக்குது. ஸோ பிடிக்கிறதுக்கு ஃபுல் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால நம்ம பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த குட்டி ஸ்பீக்கர் க்யூட்டாக இருக்குது, மேட்ரு தான் பார்க்குறது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ அதான் ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள ஒரு பிராண்டட், அதாவது ஒரு இந்திய தயாரிப்பு வாங்கணும், இந்திய கம்பெனியோட பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரண்டியும் இருக்குது. ஸோ வாங்கின ஐடியா இருக்கவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றபடி இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ஸ்பீக்கரை பற்றி ஜெப்ரானிக் ப்ளூடூத்தை பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்னைக்கு பண்ணிங்கன்னா அதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.